ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக ரயில்வே ட்ராக்கில் தண்டவாளத்து சென்டரில் இருக்கோம். இப்போ வந்து ரயில் ஒரு டைம் ஆச்சு. கண்டிப்பாக அதுக்காக தான் நம்ம வெயிட்டிங்கு. ஏன்னா ஒரு 2 டேஸ் அப்புறம் 2 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ரயிலோடைய வீடியோ போட்டு. நிறைய டைம் போட்டிருப்பேன் ரயிலோட வீடியோ போட்டு. இருந்தாலையும் கண்டிப்பாக ஆனால் என்ன சொல்கிறது, நான் வீடியோ முன்னாடி வந்து பேசி இது ரயில் இப்படி இங்கே வருது அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போட்டது கிடையாது. ஏன்னா வீடியோ போட்டு வாய்ஸுக்கெல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ வந்து நம்ம லைவ்லேயே நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ மூலிமா. இப்போ தான் முத முறையெல்லாம் கிடையாது, கிட்ட 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இப்போ ரயிலோட டைம் ஆச்சு. கண்டிப்பாக ரயில் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆறுநாட்டி சவுண்டு கேட்குது. அதனால தான் நம்ம இங்கே பாருங்கள் தண்டவாளத்தில் நினச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் ரயில் எப்படி வருது. நம்ம இன்றைக்கி தண்டவாளத்தில் நினச்சிட்ருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக இது ஒரு பெருசாக ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்றத தான் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் கடைசி வரைக்கும் பார்த்தா தெரியும் நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்ன இருக்குது அப்படின்ட்டு. என்னென்னா பாதி நண்பர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுல பாதிலே வந்து ஸ்கிப் பண்ணி விட்றீங்க. அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன்னு புரியும். நீ என்ன சொல்கிறது, இங்கே என்ன இருக்குது சும்மா போட்டதே போட்டு அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பட் என்னென்னா இங்கே என்ன இருக்கோ அதை தான் என்னால் போட முடியும். ஏன்னா எனக்கு என்னால் முடிஞ்சது அப்படி தான் போட முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலோட ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இப்போ ரயிலோட டைம் ஆச்சு. கண்டிப்பாக ரயில் வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரயில் வர இதுலேயே நம்ம கண்டிப்பாக சென்டரில் நிற்கும். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஒன்று எப்படி சொல்கிறது, உயிர் இருந்தால் ஒன்று மண்ணுக்கு, இல்லையா ஒன்று கடவுளுக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக இதுதான் இன்றைக்கி ஒரு பெருசாக ஒன்று சாதிக்க போகிறோம். என்னத்தையும் ஒன்று சாதிக்க போகிறோமோ தெரியல. ஆனால் கண்டிப்பாக இதை ஒன்று பண்ணி ஆகணுன்றதான் நம்ம கரெக்டாக ரயில் வழியில் நினச்சிட்ருக்கோம். ரயில் வர டைம் கண்டிப்பாக ஆறுன சரியான சவுண்டு கேட்குது. உங்களுக்கு நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல கேட்குது நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்குது, ரயில் வர சவுண்டு கேட்குது. வாங்க அப்படியே கேமரா திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ ரயில் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆமாம், வாங்க. ஒரு பயமாகவும் இருக்குது. எங்கடா இது ரயிலுக்குன்னு வந்துடுமோ, நான் மாட்டிக்குமோ அப்படின்ட்டு பயமாகவும் இருக்குது. மாட்டணும் செத்தமும் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சென்ட்ரலில் நிற்க போகிறோம். ரயிலோட சென்ட்ரலில் நிற்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. பாருங்கள் ரயில் பக்கம் வந்துச்சு நினைக்கிறேன். சரியாக நான் ஆறுனு அடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இன்றைக்கி அவ்வளோதாங்க, செத்தம் செவனானின்ற மாதிரி. இங்கே பாருங்கள் பக்கம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரயில் பக்கம் வந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். தெரியாது, பேச மாதிரி காட்டியிருக்கேன். பாருங்க மக்கள் அரைக்கலாம் ஆறுனு அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா அவரை பிடிச்சி ஜெயிலுக்குன்னு போட்டானா வச்சுக்கோவேன், அப்புறம் களி தின்ன வேண்டியதான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரயில் போகிற காட்சியை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க சரியான ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரயில் போனதை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரே பெட்டி தான் இருந்தாலும் சரியான ஸ்பீடு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.